நேற்று நம்ம 70 ரன் அடிச்சிருப்போம். இன்னைக்கு அதை வந்து சேஸ் பண்ண நியூசிலாந்து வராங்க. சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல ஒரு 50 நாக், நல்ல ஒரு நாக். இதாவது இந்த சம்மரி பாருங்க. நெட் ஆஃப் மிஸ். இப்போ பார்த்தாலும் இந்தியா பிரச்சனை நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கு. நெட் ஆஃப் பண்ண மறந்துடுறோம். இந்த ஆடை மட்டும் பார்த்துருங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க. நெட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரீம் கிரிக்கெட்டில் மல்டிபிளேயர்ஸ் போட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெடிக்ஷன் மேட்சஸ் தான் நிறையா இருக்கும். T20 வேர்ல்டு கப் வரப்போகுது February 7 மோஸ்ட்லி இந்தியா மேட்சஸ் தான் மோஸ்ட்லி ப்ரெடிக்ட் பண்ணி போட போகிறோம். ஓகே, நம்ம நெட் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நெட் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம மேட்ச் கண்டினியூ பண்ணலாம். ஒரு நிமிஷம் இப்படியே வேஸ்ட் ஆயிடுச்சு. சஞ்சு சாம்சன் 50, இஷான் கிஷன் அப்புறம் ஸ்கோர்ஸ்லாம் கம்மி தான். ஜாஸ்பிரிட் பூம்ரா வச்சு ஓப்பன் பண்ணலாம். சின்ன ஃபினாலும் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் ரியல் ஸ்குவாடில் அவங்களே இருக்காங்கன்னு தெரில. இது ஒரு நல்ல ஒரு ஸ்பீடை ஜென்ரேட் பண்ணி ஒரு இன்ஸ்விங்கர் டெலிவரி கால் கிட்ட போடலாம். இந்த ஸ்கோரை எப்படியாச்சும் நம்ம அவுட் வெளியே போகுது. பால் நாட் அவுட் தான். ரிவ்யூ போக தேவையில்லை, வேண்டாம். அதுக்குன்னு இந்த கேமை ஃபுல்லாலாம் விட மாட்டோம். இந்த கேம்லேயும் நிறைய சீரீஸஸ்லாம் போடுவோம். சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸுமே நம்ம போட்டு பார்க்கலாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். அது முடிஞ்சிச்சு. பட் இங்கே ஒரு பெரிய ஷாட். அதில் ரியல் இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க. சும்மா போட்டு பார்க்கலாம். இதுவும் நம்ம 3 மேட்ச் தான் விளையாட போகிறோம். இது ஒரு கேம் ஃபஸ்ட் மேட்ச் தோற்றுட்டோம். 5 மேட்ச் ரியலில். பட் நம்ம 3 மேட்ச் தான் விளையாட போகிறோம். இந்த சீரீஸில் இப்போ வரைக்கும் ஜாஸ்பிரிட் பூம்ரா இந்த எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. ஒரு ஸ்லோயர் ஒன்று போடலாம். ஸ்லோயர் டெலிவரி தான். ஃபீல்டர் ஹேண்ட்ஸ் நல்ல பால், நல்ல ஷாட். பட் கரண்ட் ரன் ரேட் 12. பட் ரெக்கவர் ரன் ரேட் 14 இருக்குது. 14 ஜெயிக்கலாம் இந்த மேட்ச்சு. ஃபீல்டர் கிட்டே ஒரு 6க்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக் 2 டாட். இப்போ நம்ம ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் டெலிவரி போடலாம். பட் ரிவர்ஸ் ஸ்விங் இப்படி வச்சிருக்கவே கூடாது. தப்பு பண்ணிட்டோம். பரவாயில்ல விடும். ஃபீல்டர் கிட்டே போகுது. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். நல்ல ஒரு ஓவராக போயிருக்குது வரைக்கும் இந்தியன் டீமுக்கு. சொல்லையா மூடல. அதுக்குள்ள ஒரு 6 ரச்சின் ரவீந்திரா. 12 ரன் இந்த ஓவரில். அடுத்த ஓவரை நம்ம கலீல் அஹ்மத் போடலாம். என்ன ப்ரோ கலீல் அஹ்மதெல்லாம் இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை திலக் வர்மாவும் அபிஷேக் சர்மாவும் இல்லை இந்த கேமில். அதனால சுமன் கில்லியா சிஎஸ்கே பிளேயரான இவர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுத்த மேட்ச் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் எடுத்து வந்து பார்க்கலாம். நல்ல ஃபார்ம் இருக்காரு. சொல்ல இங்கே 6. இப்படி அண்ணா சேஸ் பண்ணிடுவாங்களே. 3வது 6ல் மட்டும்தான் ரன்ஸே வந்திருக்கு அவங்களுக்கு. நல்ல ஷாட், சூப்பரான ஷாட் ஆஃப் தி டே, ஷாட் ஆஃப் தி மேட்ச் தான். யாக்கரு இன்ஸ்விங் போடும்போது அடிக்கலை. ஒரு ஸ்லோயர் டெலிவரி ஃப்ரம் கலீல் அஹ்மத். நம்ம கலீல் அஹ்மத் சுமன் கிலை தூக்கிட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் கொண்டு வந்து பார்க்கலாம். அடுத்த மேட்ச் ஒரு 2 days இல்லை 1 day நாளாக நடக்கலைன்னா அடுத்த நாள். இன்றைக்கி இந்தியா vs நியூசிலாந்து ஓடிஏ மேட்ச்சில் 2வது மேட்ச் போயிருக்கும். முதல் மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. விராட் கோலி ஜஸ்ட்டில் 100 விட்டார். 100 அடிப்பாருன்ட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களே அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. நானும் அப்படி தான் பண்ணேன். நல்ல ஷாட். இங்கே
ஃபினாலன்னு கூப்பிட்டுருந்து சூப்பர் ஷாட். ரெண்டு பால் இருக்கு. ஐயோ அவுச்சு கொடுத்துட்டேனே. இன்ஸ்விங் நல்லா போடுறாங்க. அது ஸ்லோயர் டெலிவரி கண்டிப்பாக பெரிய ஷாட் தான். இல்லைங்க, நம்ம ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அதுக்கு வேறு மாதிரி தான் போகும். இப்போது இந்த பால் டாட் வச்சா நல்லது தான். இன்ஸ்விங் கரெக்டாக கொடுத்துட்டோம். நல்ல ஒரு பேஸில் பாலை டெலிவரி பண்ணலாம். யக்கர் டாட், இன்னொரு டாட் கரெக்டாக 12 12. இப்போ நம்ம ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்து ஆகணும். அப்புறம் சிவம் தூபே இல்லை, ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் ஓவர் போட வச்சுக்கலாம். சிவம் தூபே கொடுக்கலாம். இதில் நல்லா தான் போட்டுருக்காரு. அதே மாதிரி ரீலி போடுவாரா? அப்போ நல்லது தான் நம்மளுக்கு. அப்புறம் சிஎஸ்கே ஸ்டார்டிங்கில் தூபேவை ட்ரை பண்ணுவாங்களா, சஃப்ராஸ்கான ட்ரை பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள். ஆனால் தூபே ஃபார்ம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சஃப்ராஸ் நல்லா விளையாண்டுருக்காரு. அதனால் யாரை ட்ரை பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். சஃப்ராஸ்க்கு சிஎஸ்கே உங்களோட நிக்நேம் கேட்டிருந்தாங்க. ஆஹா, நல்ல ஷாட்டிங்க. சொல்ல 6 தூபேக்கு உள்ளே போட்டால் முன்னாடிலாம் தூக்கி சொல்லுவார். இப்போ ஸ்பின்னர்ஸ் உள்ளே போடவே மாட்டேங்கிறாங்க. அவருக்கு வெளியே போகிற வீக்னஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் தூபே ஒர்க் அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும். கரண்ட் 200 ரெக்கார்ட் 200 மேலே தான் இருக்குது. ஓஹோ, சூப்பர் ஷாட். லைக் விராட் கோலி நல்ல ஒரு கவர் டிரைவ் தானே. பார்க்கலாம் வீட்டில் கவர் டிரைவ் மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கும்போது. பட் இது வந்து கவர் டிரைவ் இல்லை கவர் டிரைவ் தான். என்னன்னு தெரியல. இந்த ஷாட்டு லாங் ஆஃப் அடித்த மாதிரி இருந்துச்சு. பாலை 10 ரன் இது வரைக்கும் வந்திருக்கு. தூபே என்ன பண்ணுவீங்க? அதோட அதே இடத்துல பட் சிங்கிள் அந்த இடத்துல ஒரு ஃபீல்டர் நிறுத்துறான். பட் ஸ்ட்ரைக் மாறிட்டாங்க. இப்போது ஃபீல்டிங் செட்டப்பை மாற்றலாம். ஓகே, இந்த ஃபீல்டிங் செட்டப் ஓகே. அந்த இடத்துல அடித்தாலும் ஒரு ஃபீல்டர் தான் இருக்கார். இன்னும் டாட் நிறையா. இன்னும் டாட்டு இந்த ஓவரில் இது வரைக்கும் ஒரே ஒரு டாட் பால் தான். வைடா இல்லைங்க, கரெக்ட் பால் டாட் பண்ணிட்டாரு. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். போன மேட்ச்சில் ஒரு மெய்டன்லாம் போட்டிருப்பாங்க. திங்க் வச்சு கலீல் அகமதுன்னு நினைக்கிறேன். கலீல் அகமதோ ஒரு தூபேவோ. பட் இந்த ஓவரில் 16 ரன் தாங்க. நெக்ஸ்ட் ஓவர் வாஷிங்டன் சுந்தர் அவர் வரிசைக்கு போகலாம். நம்பர் 1 பவுலர் வருண் சக்கரவர்த்தி. ஏன் ஓடி ஸ்குவாட்ல இவர் எடுக்கல? இல்லை எடுத்துருக்காங்களா? டாப்பேஜ் அவுட்டா? இல்லைங்க, 6ன்னு நினைக்கிறேன். யோசிச்ச 6. பின்னாடி பக்கம் நிறைய அடிக்கிறாங்க. நான் ஸ்குவாட் சரியாக பார்க்கல. ஓடி ஸ்குவாடை எடுத்துருக்காங்களா எடுக்கலையான்னு தெரியல. இந்த வீடியோ படுறதுக்கு 8 நிமிஷம் போயிருக்கு. மோஸ்ட்லி நம்ம வீடியோவில் இப்போ 10 நிமிஷம் தான் இருக்குது. ஆஹா, சிங்கிள்ஸ். இங்கே முன்னாடிலாம் 20 நிமிஷம் கிட்ட போடுவோம். ஓடி 10 ஓவர் அப்படி விளையாடுவோம். நிறைய T20 மேட்சஸ் தான் விளையாடணும். ஷார்ட்ஸும் போடுவேன். நெக்ஸ்ட் அந்த மல்டிப்ளேயர்லாம் மோஸ்ட்லி ஷார்ட்ஸாக தான் வரும். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆஹா, கமெண்ட்ரி ஆஃப் பண்ணாமையே பேசிகிட்டு இருந்திருக்கோம் பாருங்கள். இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கும் கமெண்ட்ரி. அதில் ஆஃப் பண்ணாமல் நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன். 28 ரன் 9 பால். இந்த கேம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. திடீர்னு தூக்கி அடிப்பாங்க. அவன் நடந்திருக்கு. சும்மா ஒரு ஏஷியா கப் மேட்ச் விளையாடலான்னு விளையாண்டேன். ஒமான் கோட்டையெல்லாம் ஜெயிச்சிட்டோம். எந்த டீம் பங்களாதேஷோ எதுன்னு தெரில கரெக்டாக. 18 ரன் 3 பால் அந்த ரேஞ்ச் இருக்கும்போது 3 பால் 3 6 அடிச்சிட்டாங்க. மேட்ச் முடிச்சிட்டாங்க. ஆஹா, நீங்கள் சொல்லணும்ல பவுண்ட்ரி. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கண்டிப்பாக போக போகுது மேட்ச். லாஸ்ட் பால் வரைக்கும் போக போகுது. 24 ரன் வேணும். ஃபினாலன் ஆன் ஸ்ட்ரைக். இந்த பால் டாட் பண்ணால் இந்தியாவுக்கு பிரச்சனை. அடுத்த ஒரு ஹர்திக் பாண்டியா தான் போட்டாகணும். கூகுளி மஸ்ட் வின் மேட்ச். அதோட இது போன மேட்ச்லாம் 43 ரன்னே கடைசி ஓவரில் தான் அடித்தாங்க. அந்த டாட் பால்
நெக்ஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா கிட்ட லாஸ்ட் ஓவர் ஹர்திக் பாண்டியா. இன்ஸ்விங் இந்த கேமில் கொஞ்சம் திணறாங்க அடிக்கிறதுக்கு. ஆஹா, சிங்கிள் இதெல்லாம் எப்படிங்க சிங்கிள் ஒன்றுங்க? வேணும். இந்தியா பக்கம் தான் மேட்ச் தோண்டுது எனக்கு. ஓ, இன்னொரு டாட்டுங்க. ரெக்வயர்ட் 33. ஹர்திக் பாண்டியா நல்லா போட்டிருக்காரு. இந்த பால் அடிப்பாங்களா? எஸ், கவர் டிரைவ். ஒரு சிங்கிள் ஓடிட்டுருக்காங்க. அவ்வளோதான், மேட்ச் நம்ம கையில் வந்துருச்சு. 22 ரன்ஸ் தேவை. பட் 3 பால் தான் இருக்குது. 3 சிக்ஸரே அடித்தாலும் நம்ம ஜெயிச்சிடுவோம் மேட்ச்சு. எஸ், இந்த மேட்ச் இந்தியா நீ ஒயிட் நோ பால் போடாமல் இருந்தால் சரி. கடைசியாக ஒரு தூக்கி அடிக்காமல் இப்படி சிங்கிள் பொறுமையாக ஓடிட்டுருக்காங்க நியூசிலாந்து. லாஸ்ட் 20 ரன்ஸ் கிட்ட தேவைப்படுது 2 பாலுக்கு. ரன் ரேட்லாம் பாருங்கள், 60. ஐயப்பா, இப்போ அடிங்க தாயிரம், இப்போ அடிச்சுட்டு இருக்கிறாங்க. மேட்சே முடிஞ்ச பின்னாடி லாஸ்ட் பால் இங்கே நம் ஹர்திக் பாண்டியா 57 ரன். லாஸ்ட் பால். எஸ், இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா won by 13 ரன்ஸ். சூப்பராக எக்ஸ்ட்ராடினரியாக போட்டார் ஹர்திக் பாண்டியா. விக்கெட்டே விடல. ரச்சின் ரவுஃபில் நாளானோம். பட் 57 ரன் தான் அவனால் அடிக்க முடிஞ்சு. இந்தியா 70 ரன் அடிச்சு இந்த மேட்ச் ஜெயிச்சாங்க. சஞ்சு சாம்சங் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்தாகணும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோ இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் வரும். தேங்க்யூ.